உனக்கு கல்யாணம் ஆச்சா முதல்ல? என்னை இன்டர்வியூ எடுக்கிறது விடு. இல்லையா? எனக்கு ஆயிடுச்சு. தலைவன் தலைவி இது குடும்ப அரசியல் படம். குடும்ப அரசியல் படம்னா தன் குடும்பத்தில் நடக்கிற சண்டை சச்சரவு, மாம மச்சான் அங்காளி பங்காளி, எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன், போலீஸு கோர்ட்டு எல்லாமே சம்மந்தப்பட்டுக்குது இந்த படத்தில். ஏன்னா அதுதான் கணவன் மனைவி, தலைவன் தலைவி. இப்போ புரியுதுங்களா? நம்ம யாரை சேர்த்தக்கூடாதுன்னு புரியுதா? ஒரு கணவன் மனைவிக்குள்ளே யார் யார் சேர்க்கக்கூடாதுன்னு தெரியுதா? எப்போ சேர்க்கணும்னு தெரியுதா? நல்லதுக்கு தான் சேர்க்கணும் சொந்தக்கார, கெட்டதுக்கு சேர்க்கணும். குடும்ப அந்தரங்க ரகசியத்தை கட்டில் வரைக்கும் சேர்க்கக்கூடாது யாரையும். இதுதான் கதை. யோகி பாபு விஜய் சேதுபதியோட கதை. யோகி பாபு நீ நிறைய படத்தில் கண்டென்ட் கொடுத்தாலும் இந்த படத்தில் குடும்பத்தில் சண்டை நடக்கிறது நேரத்தில் நீ சிரிக்க வைக்கிற தெரியுமா? அதுதான் அந்த காமெடி ஜெயிக்குது அங்கே. ஏன்னா எப்பவுமே சண்டை போகிறவங்கள்ட்ட காமெடி பண்ண முடியாது, கோவம் தான் வரும். நான் சொல்கிறது புரியுதா? காமெடி பண்ணுறவங்ககிட்ட காமெடி பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் சண்டை போடுறவங்ககிட்ட நீ காமெடி ஒர்க் அவுட் பண்ணி இந்த படம் நிற்குதுன்னா அது பெரிய விஷயம் தானே. எனக்கு நின்றுச்சு, எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. என்னடா கணவன் மணிக்குள்ள ரொம்ப பேக்காக போய் நிற்கு சண்டை, இது திடீர்னு இருந்தாலும் மனுஷன் கவுண்டர் கொடுக்குறா போல சிரிக்கிறாங்க எல்லாம் ஜனங்க. அப்போது சண்டை மருந்து சிரிக்க தொடங்குது ஜனங்க. கிளைமேக்ஸில் லாஸ்ட்டில் எல்லாம் சிரிச்சுட்டு வராங்க. புரியுதா சார்? எல்லாமே சிரிச்சுட்டு வராங்க. அந்த அளவு கண்டென்ட் அந்த குடும்பத்தில் போடுற போல. தயவுசெய்து கணவன் மணி எங்கன்னா சண்டை போட்டால் தயவுசெய்து விலகிடாதுக்கிட்டா. நைட்டில் போய் ஒன்றா சேர்ந்துடுறாங்கப்பா. இதுதான் கதை. இப்போ புரியுதுங்களா சொல்கிறது? இதுதான் கதை. பாண்டியராஜ் சார் நீங்கள் தெரியும், ஏற்கனவே உங்கள் சொல்ல தேவையில்ல, டைரக்ட் பண்ணது ஏற்கனவே பல படங்களை வெற்றி படம். இந்த படமாக சத்தியமா குடும்ப படம், வெற்றி படம், சொந்தக்காரருக்கு வெற்றி படம். சொந்தக்காரன் பார்க்கலாம், புரியுதா? மாமா மச்சாயம் பார்க்கலாம், அங்காளி பங்காளையும் பார்க்கலாம், தவறு கிடையாது. கணவன் மணி தான் பார்க்கணும், அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தன் மாமியார்கிட்ட எப்படி இருக்கணும், தன் நாத்தனார்கிட்ட எப்படி இருக்கணும், தன் மச்சாங்கிட்ட எப்படி இருக்குன்னு இது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ கோர்ட்டுக்கு வேலை இல்லை, பஞ்சாயத்துக்கு வேலை இல்லை, போலீஸுக்கும் வேலை இல்லை. புரியுதா? இதுதான் கதை. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம்.